இன்றைய பதிவில் பாம்பாட்டி சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம். பாடல்: அண்டம்பிண்ட தந்த எங்கள் ஆதிதேவனை அகலாமலே நினைத்து அன்புடன் பணிந்து என் திசையும் புகழ்ந்திட ஏத்தி ஏத்தியே ஏகமனமாக நாடி ஆடு பாம்பே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு. இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். விளக்கம்: அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றாக இணையும்படி படைத்த எங்கள் ஆதிதேவனை நீங்காமல் நினைத்து அன்புடன் பணிந்து 8 திசைகளும் புகழும்படி வாழ்த்தி அவனை மட்டுமே ஒரு மனதாக நினைத்து பாம்பே நீ ஆடுவாயாக. அப்படி இதுதான் இப்பாடலின் விளக்கம். அண்டம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா உலகம். பிண்டம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா உடல். ஆதிதேவன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இறைவன். அதாவது இதுதான் பாடலின் விளக்கம். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்தில் இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான். அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றாக இணையும். அதாவது நம்ம உடலும் பிரபஞ்சமும் ஒன்றாக இணையும். அதுதான் சொல்கிறாங்க. அதாவது ஆதிதேவனை அதான் இறைவனை நீங்காமல் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுவும் எப்படி அன்புடன் நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. 8 திசைகளும் புகழும்படி வாழ்த்தி, அதான் எல்லா திசைகளும் புகழும்படி அவனை வாழ்த்தி மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். இதுதான் பாம்பாட்டி சித்தர் இப்பாடலில் சொல்கிறாரு. நாளைய பதிவில் வேற ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். இது இறைவனை நம்ம அன்புடன் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா இறைவன் நமக்கு வேண்டியதை கொடுப்பார். அதாவது நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அன்புடன் நினைக்க வேண்டும் இறைவனை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீவகாருண்யமும் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தணும், இறைவன்ட்டையும் அன்பு செலுத்தணும். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, எந்த உயிரையும் கொன்று சாப்பிடக்கூடாது. இப்படி கடைப்பிடித்து நம்ம இறைவனை நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இறைவன் நமக்கு வேண்டியதை கொடுப்பாங்க. இது உண்மை. வள்ளல் பெருமான் அருளி செய்த மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு இப்பாடலை முடிப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.